ரோமர் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலன் பவுல் பரிசுத்தாவியானவர் குறித்தும் அவர் செய்கின்ற பல காரியங்களை மிக அழகாக தெளிவாக போதிக்கின்றார். 9ஆம் வசனத்தையும் 11ஆம் வசனத்திலிருந்தும் 14ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்கலாமா? தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தை செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். எப்படிங்க சரீரத்தின் செயல்களை அழிக்க முடியுங்க? ஆவியினால. எனக்கு அப்போஸ்தலன் பவுல் அவர் எழுதுகின்ற விதம் எனக்கு ரொம்ப பிடித்தது. அவர் ஆவியானவரை குறித்து எழுதும் பொழுது ஆவியானவரை எப்படி அறிமுகம் செய்கின்றார் என்றால், அவர் சொல்ற வார்த்தை என்னன்னா, கிறிஸ்து இயேசுவை மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பின அதே ஆவியானவர் உங்களுக்குள்ளும் எனக்குள் இருக்கின்றார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அறிமுகம் செய்கிறார். அப்படின்னா அவர் சொல்றாரு, சாவுக்கு ஏதுவான செத்திருந்த இயேசுவை உயிரோடு எழுப்பக்கூடிய ஒரு வல்லமை உள்ள ஒரு ஆவி இருக்கும் என்றால், அதே ஆவி உங்களுடைய சரீரத்திலும் அது வசித்து உங்களுடைய சாவுக்கு ஏதுவான சரீரங்களும் சாவுக்கு ஏதுவான பழக்கங்களும் சாவுக்கு ஏதுவான அடிமைதன உங்களை முற்றிலும் விடுவிக்க பரிசுத்தாவியானவருக்கு வல்லமை உண்டு. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்களுடைய அடிமைதனத்திலிருந்து எவ்வளோ வருடங்கள் சத்ரு உங்களை அடிமைதனத்தில் வைத்திருந்தாலும் அந்த அடிமைதனத்திலிருந்து வெளிவருவதற்கு ரகசியம் பரிசுத்தாவியானவருடைய வெளியேறப்பெற்ற அவருடைய வல்லமை உங்களுடைய சரீரத்தில் செயல்பட ஆரம்பித்தால், எப்பேற்பட்ட அடிமைதனமா இருந்தாலும் சரி, எவ்வளோ வருடங்கள் நீங்கள் குடிகாரனா இருந்தாலும் சரி, எவ்வளோ வருடங்கள் அந்த அசுத்த படங்களுக்கு நீங்கள் அடிமையா இருந்தாலும் சரி, ஒரு நிமிடத்தில் ஒரு நொடியில பரிசுத்தாவியானவர் உங்களை முற்றிலும் மறுரூபப்படுத்தி பழைய மனிதனுக்கும் புதிய மனிதனுக்கும் அடையாளம் இல்லாதவதற்கு மாற்ற வல்லவராய் இருக்கின்றார்.